இதை பற்றி சாரிஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ்ட்டு ஒரு தடவை பேசும்போது கேட்டாராம், அடுத்த கிரியேஷனில் என்ன இருக்கும், ஏன் இருக்கணும், என்ன இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு பாபுஜி மகாராஜ் சொன்னாராம், அது இயற்கை இந்த கிரியேஷன்லேருந்து என்ன கற்றுக்குதுன்றதை பொறுத்து அடுத்த கிரியேஷன் அமையும். அடுத்த கிரியேஷன் வந்தால் திரும்பி மனிதர்கள் இருப்பாங்களா, என்ன இருக்கும், எவ்வளோ நாள் இருக்கும், அது எப்படி இருக்கும், அது இன்றைக்கு இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. அது நேச்சர் அதனுடைய லெசன்ஸ்லேருந்து அடுத்தது டிசைட் பண்ணும். ஆனால் இந்த சைக்கிளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சைக்கிளில் இந்த தர்மத்தை காப்பதற்கு, இந்த டு அப்போல்ட் த யூனிவர்ஸ் அப்படின்றதனுடைய பினாக்கிள் ஆஃப் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங். பலமுறை சாரிஜி மகாராஜ் சிரிச்சுனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடவுளும் மனிதனும் சந்தித்தால் ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் விரல காமிச்சு என்னை படைத்தவன் சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் ஒருத்தன் வர வரைக்கும் கடவுள் அப்படின்ற ஒரு படைப்புக்கு இல்லை கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு ரெலவன்ஸே இல்லாமல் இருந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 13.8 to 13.9 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு இந்த பிரபஞ்சம் உருவாகி. இந்த ஃபஸ்ட்டு பிக் பேங்கோ இல்லை இந்த ஷோ